ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரெட்டு வச்சு நம்ம ப்ரெட் பஜ்ஜி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நடுவில் வச்சு நம்ம நீல வாகில் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட சின்னதாக வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக நீங்கள் 4 பீசஸாக இப்போ 2ஆக கட் பண்ணுற மாதிரி இந்த நீள்வாகுலையும் கட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த சைடும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 புறமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் அதே போல் ட்ரையாங்கிளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பீசஸாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒன்றோட ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம். தனியாக நைஃப் வச்சு இதெல்லாமே பிரித்து 1 by 1 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு, கடையில் வாங்கின கடலை மாவு தான், ஃப்ரெஷ் மாவை பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் வச்சுருக்க மாவை வச்சு நம்ம பஜ்ஜி பண்ண வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. நல்லா ருசியாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உடனே கடைசியில் போய் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டேட்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம சேர்த்துட்டு இதை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். லிக்விடாக, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் துண்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் தான் நம்ம ப்ரெட் துண்டுகளை ஒன்று ஒன்றா நம்ம பொரித்து டிப் பண்ணிவிட்டு 2 புறமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க, ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஆயில் ஊற்றின உடனே பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு சூடாகட்டும். செக் பண்ணிக்கோங்க சூடாகிடுச்சான்னு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பீசஸாக நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் இப்போ போட போகிறோம். இதோடு நீங்கள் சின்னதாக வேணும்னாலும் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் தனியாக இடம் விட்டு கொஞ்சம் கேப் வச்சுட்டு பக்கத்துலேயே டிப் பண்ணி நம்ம இதை ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு டைமில் நான் ஒரு 3 ஸ்லைசஸாக போட்டு எடுத்தேன். நான் இன்னொரு சைடில் இன்னொரு பீசஸ் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு போட்ட உடனே திருப்பாதீங்க. நல்லா அடிப்பகுதி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். என்றைக்குமே ஆயில் பலகாரம் பண்ணும்போது நம்ம போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை நல்லா வேக விட்டதுக்கப்புறம் தான் மறுபுறம் நம்ம திருப்பி விடணும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, அடுத்த பகுதி நம்ம திருப்பி போட்டோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் அப்படியே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடைக்குதுல்ல கடைகளெல்லாம், சூப்பர் மார்க்கெட்ஸில். அந்த கலர் உங்களுக்கு ரெட் கலர் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் இன்றைக்கி சேர்க்காம தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பனானா இருந்துச்சுன்னா நீங்கள் வாழைக்காயில் போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணலாம். வாழைக்காய் இல்லாததுனால, இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸஸ் நம்ம உடனே சட்டுன்னு பண்ணி கொடுப்போம்.
குழந்தைங்களுக்கு பிடித்தமான இந்த ப்ரெட்டு, பெரியவங்களுக்கும் பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. எல்லோரும் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.